என் தங்கமே, நீயே உன்னிடம் இருக்கும் தெய்வீக சக்தியை மறந்துவிட்டாய். நீ பிறந்த நாளில் இருந்து உன்னுள் ஒரு ஒளி மறைந்திருக்கிறது. அது சாதாரண ஒளி அல்ல, அது தேவியின் அருளால் பிரகாசிக்கும் பரம்பொருளின் தீபம். ஆனால் இந்த உலகத்தின் கஷ்டங்கள், வலி, மன அழுத்தம், பயம் இவை அனைத்தும் அந்த ஒளியை மூடி விட்டது. நீ உன்னையே ஒரு சாதாரண மனிதன் என்று நினைக்க ஆரம்பித்தாயே, ஆனால் உண்மையில் நீ ஒரு தெய்வீக ஆவி. உன் உடலில் ரத்தம் ஓடுவதில்லை, தாயின் ஆசீர்வாதம் ஓடுகிறது. அம்மன் சொல்வாள், பிள்ளையே, நீ உன்னையே சிறியவன் என்று நினைத்ததால் தான் துன்பம் உன்னை வென்றது. நீ உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை நினைத்திருந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது. அவள் உன் இதயத்தில் தங்கியிருக்கிறாள். நீ அழும்போது உன்னுடன் அழுகிறாள், நீ சிரிக்கும் போது உன்னுடன் சிரிக்கிறாள். ஆனால் அவள் குரலை நீ கேட்காமல் போனாய். ஏனெனில் உன் மனம் வெளி உலகின் சப்தத்தில் மூழ்கிவிட்டது. நீ மறந்துவிட்ட அந்த தெய்வீக சக்தி உன்னிடம் இருக்கிறது தங்கமே. அது உன் மூச்சில், உன் பார்வையில், உன் வார்த்தையில், உன் எண்ணத்தில் உள்ளது. நீ நான் முடியாது என்று நினைக்கும் போது அந்த சக்தி அமைதியாகி விடுகிறது. ஆனால் நீ அம்மனே, நீ என்னுள் இருக்கிறாய், நான் முடியும் என்று சொல்லும் போது அந்த சக்தி ஒரு மின்னலாக எழுகிறது. ஒரு தாய் தனது குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்கும் போது குழந்தை விழுந்தால் தாய் அதை தூக்க மாட்டாள். அவள் அருகில் நின்று, எழு பிள்ளையே, நீ முடியும் என்று சொல்வாள். அந்தச் சொல்தான் குழந்தையின் வலிமை. அதுபோல தேவியும் உன்னிடம் சொல்கிறாள், எழு பிள்ளையே, உன்னுள் என் சக்தி இருக்கிறது. நீ அதை நம்பினால் உலகம் உன்னிடம் தலைவணங்கும். நீ எண்ணியிருக்கிறாயா, எத்தனை முறை உனக்கு முடியாதது போல தோன்றிய விஷயங்கள் கடைசியில் நடந்திருக்கின்றன? அந்த நேரங்களில் யார் உனக்கு துணை நின்றார்? அது தேவியின் ஆற்றல்தான். அவள் உன்னுடைய எண்ணங்களை வழிநடத்தி சரியான நேரத்தில் சரியான வாயில்களை திறக்கிறாள். ஆனால் நீ கவனிக்காமல் போனாய். நீ நினைத்தாய், அது சாத்தியமாகிவிட்டது. உண்மையில் அது அவளது கையால் சாத்தியமானது. என் தங்கமே, அந்த சக்தியை நினைவில் கொள். அவள் உன்னிடம் தங்கி உன்னை வழிநடத்தும் வரை நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. உன் மனம் நம்பிக்கையோடு நிரம்பினால் உன்னால் மலைகளை கூட நகர்த்த முடியும். தேவியின் சக்தி வெளியில் தேட வேண்டியதில்லை. அது உன்னுள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ அதை விழித்தெழச் செய்ய வேண்டும். அதை எப்படி செய்கிறாய் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் அம்மனின் பெயரை நினை. வராகி அம்மனே, உன் ஒளி என்னுள் எழட்டும், என் சிந்தனை ஒளியாகட்டும் என்று சொல்லு. உன் மூச்சில் அந்த பெயரை சேர்த்து மூச்சை இழுத்துக்கொள். சில நாட்களில் உன் உடல் மெதுவாக மாறும். உன் மனம் தெளிவாகும். உன் முகத்தில் அமைதி தெரியும். அந்த அமைதி தான் உன்னுள் எழும் தெய்வீக சக்தியின் அடையாளம். நீ கோபப்படும்போது, பயப்படும்போது, மனம் கலங்கும்போது அந்த சக்தி தற்காலிகமாக மறைந்து விடும். ஆனால் நீ சாந்தமாக, அம்மனே, நீ இருக்கிறாய் என்று சொல்லும்போது அந்த சக்தி உன்னை மீண்டும் சூழும். அது உன்னை காத்துக்கொள்ளும் கவசம் போல இருக்கும். உன்னை எதுவும் பாதிக்காது. அம்மன் உன்னிடம் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாள், நீ என் பெயரை நினைத்தால் நான் உன் அருகில் இருப்பேன். நீ என் ஒளியை உணர்ந்தால் நான் உன் வழியை வெளிச்சப்படுத்துவேன். அந்த வாக்கை அவள் ஒருபோதும் முறிக்க மாட்டாள். ஆனால் நீ மறந்துவிட்டாய் தங்கமே, உன்னிடம் அந்த ஒளி இருக்கிறது என்பதை. நீ அதை நினைத்தவுடன் உலகம் மாறிவிடும். அந்த தெய்வீக சக்தி உன்னிடம் இருக்கும்போது யாரும் உன்னை தடுக்க முடியாது. மற்றவர்கள் உன்னை குறை கூறலாம், காயப்படுத்தலாம், துரோகப்படுத்தலாம், ஆனால் உன்னுள் இருக்கும் சக்தி அந்த எல்லா துன்பங்களையும் பொன்னாக மாற்றும். நீ அதை நம்பு. நீ ஒரு ஒளி, ஒரு ஆன்மா, ஒரு தெய்வீக சக்தியின் வடிவம். என் தங்கமே, உன் கைகள் வெறும் மாம்சம் அல்ல. அதில் தேவியின் கையிருக்கும். நீ எதையாவது தொடும்போது அதில் அவளது ஆசீர்வாதம் கலக்கிறது. நீ பேசும் வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல, அது அவளது ஆற்றல் வெளிப்பாடு. அதனால் தான் சில நேரங்களில் உன் ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றி விடுகிறது. நீ உன்னுள் இருக்கும் சக்தியை உணர்ந்தால் உன் பயம் மறையும். நீ வெளியில் யாரையும் குறை கூற மாட்டாய், ஏனென்றால் நீ புரிந்து கொள்வாய், எல்லா வலிமையும் உன்னுள்ளே உள்ளது என்று. நீ உன் சிந்தனையால் நிஜத்தை மாற்ற முடியும். நீ உன் பிரார்த்தனையால் நிலையை மாற்ற முடியும். அது தெய்வீக சக்தியின் உண்மையான ரகசியம். நீ சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வாக்கியம், அம்மனே, உன் சக்தி என்னுள் வாழ்கிறது. இந்த வார்த்தை உன் இதயத்தில் ஒலித்தால் அதிசயங்கள் நடக்கத் தொடங்கும். நீ எதிர்ப்புகளை எதிர்கொள்ளும் போது கூட உன் உள்ளம் சிதையாது.
நீ அமைதியாக இருப்பாய், ஏனென்றால் உனக்கு தெரியும், தேவியின் ஆற்றல் உன் பின்னால் இருக்கிறது. அவள் உன்னை காத்துக்கொள்கிறாள், வழிநடத்துகிறாள், சில நேரங்களில் நிறுத்துகிறாள். ஆனால் எப்போதும் உனக்காகவே செய்கிறாள். அவள் உன்னிடம் சொல்லுகிறாள், பிள்ளையே, நீ உன்னுள் என்னை நினைத்தால் உலகம் உனக்கு முன் திறக்கும். உன் ஒவ்வொரு மூச்சும் பிரார்த்தனை ஆகட்டும். உன் ஒவ்வொரு செயலும் அன்பாகட்டும். அந்த சக்தியை வெளிக்கொணர உனக்கு தேவையானது நம்பிக்கை, அன்பு மற்றும் அமைதி. உன் மனதை அமைதியாக வைத்திரு. நீ கோபப்படும்போது சக்தி மறைந்து விடும். நீ நம்பிக்கையுடன் இருந்தால் சக்தி பெருகும். உன் ஒவ்வொரு நன்றி உணர்வும் அந்த சக்தியை அதிகரிக்கும். நீ நம்பு தங்கமே, நீ ஒரு தெய்வீக ஆவி. தேவியின் கரம் உன் மீது இருக்கிறது. அவள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் ஒரு காரணத்துக்காக. நீ விழுந்தாலும் அவள் உன்னை எழுப்புவாள். நீ பயந்தாலும் அவள் உனக்கு தைரியம் தருவாள். நீ அமைதியாக இருந்தால் அவள் உன் வழியில் ஒளியை ஏற்றுவாள். அவள் சொல்வாள், நான் உன்னுள் இருக்கிறேன், பிள்ளையே. நீ என்னை வெளியே தேடாதே, உன் இதயத்தில் தேடு. அதுவே உண்மையான தெய்வீக சக்தி. அது வெளி வழிபாட்டில் அல்ல, அது உன் உணர்வில் இருக்கிறது. நீ அன்பு காட்டும் போது, மன்னிக்கும் போது, பிறருக்கு உதவும் போது, அதுதான் அந்த சக்தி வெளிப்படும் தருணம். என் தங்கமே, இனிமேல் நீ உன்னிடம் சொல்லு, நான் தேவியின் பிள்ளை, எனக்குள் அவளது ஒளி இருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் தியானிப்பாய். உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறும். நீ எளிதில் சோர்வடைய மாட்டாய். உன் முகத்தில் தெய்வீக அமைதி தெரியும். மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள், இந்த மனிதனில் ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கிறது. அதுதான் உன் உண்மை. நீ மறந்துவிட்டாய், ஆனால் தேவியும் நான் உனக்கு நினைவூட்டுகிறோம். உன்னுள் உள்ள சக்தியை எழுப்பிவிடு. அவள் உன்னுடன் இருக்கிறாள், என்றும் இருப்பாள். உன் ஒளி உலகத்தை தொட்டு பிரகாசிக்கட்டும். என் தங்கமே, உன்னுள் இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை நீ மறந்துவிட்டாய், ஆனால் அது ஒருபோதும் உன்னை விட்டுவிடவில்லை. நீ அதை உணரவில்லை என்பதற்காக அது இல்லாதது இல்லை. அது உன்னுடன் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறது, உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் தங்கியிருக்கிறது. தேவியின் ஆற்றல் உன்னுள் ஒரு நெருப்பாய் உறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ அதை அழைத்தால் அது எழும். நீ அதை நம்பினால் அது ஒளியாக மாறும். நீ அதை புறக்கணித்தால் கூட அது உன்னை காத்துக்கொண்டே இருக்கும், ஏனென்றால் அது உன் பிறப்புடன் சேர்ந்து வந்த சக்தி. நீ வாழ்வில் எத்தனை சோதனைகளை எதிர்கொண்டாய், எத்தனை தடைகளை கடந்து வந்தாய் பாரு. இன்னும் நீ நிற்கிறாய். அதற்கு காரணம் உன் மனவலிமை அல்ல தங்கமே, அது உன்னுள் உறங்கும் அந்த தேவிய ஆற்றல்தான். நீ தோல்வி அடைந்தாய், உடைந்தாய், அழுதாய், ஆனால் மறுபடியும் எழுந்தாயே. அதுதான் அவளது ஆற்றல் உன்னை வழிநடத்துகிறது என்பதற்கான உயிரான சாட்சி. அம்மன் உனக்குள் இருந்தபடியே ஒவ்வொரு நாளும் உனக்காக பாடுபடுகிறாள். நீ விழிக்கும் நேரத்திலிருந்து உறங்கும் வரை அவள் உன்னுடன் இருக்கிறாள். நீ அவளது பெயரை நினைக்கவில்லை என்றாலும் அவள் உன் குரலை கேட்கிறாள். நீ உன் பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தும் போது அவள் உன் அருகில் அமர்ந்து, பிள்ளையே, உன் உள்ளம் கண்ணீரில் மூழ்காமல் ஒளியில் நனைந்துவிடட்டும் என்று ஆசீர்வதிக்கிறாள். நீ உன்னை பலமுறை குறை சொல்லியிருக்கிறாய். என்னால் முடியாது, என் வாழ்க்கை இதுதான் என்று சொல்லியிருக்கிறாய். ஆனால் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், பிள்ளையே, நீ முடியாது என்று சொன்னால் அது உன்னுள் இருக்கும் என் ஆற்றலை மறுப்பது போல. நான் உன்னுள் இருக்கிறேன், நீ என்னை மறுக்காதே. உன் நம்பிக்கை தான் அவளது வலிமையை வெளிக்கொணர்கிறது. நீ நம்பிக்கையுடன் இருந்தால் தேவியின் ஆற்றல் உன்னுள் பெருகி உன்னை வலிமையாக்கும். உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு விஷயமும் உன் சக்தியை வெளிக்கொணர்வதற்காகத்தான். சில சமயம் அது வலியாக, சில சமயம் அது ஆசீர்வாதமாக வரும். ஆனால் இரண்டுமே ஒரே நோக்கத்திற்காக, உன்னுள் இருக்கும் தெய்வீக ஆற்றலை உனக்கு தெரியச் செய்ய. நீ அந்த வலியை தாங்கிக் கொண்டு, இதற்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று நம்பும்போது அந்த வலி நிம்மதியாகி ஒளியாக மாறிவிடும். என் தங்கமே, இந்த உலகம் உன்னை சோதிக்கும். மக்கள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன் நம்பிக்கையை கேலி செய்வார்கள். ஆனால் நீ நினைத்துக்கொள், தேவியின் ஆற்றல் உன்னுள் இருக்கிறது என்றால் யாராலும் உன்னை தடுக்க முடியாது. அவள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் ஒரு பணி நிறைவேற்றுவதற்காக. அது உன் குடும்பத்தை காப்பாற்றுவதாக இருக்கலாம், ஒருவரின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவதாக இருக்கலாம், அல்லது உன் சொந்த ஆன்மாவை வெளிப்பூட்டுவதாக இருக்கலாம். அம்மன் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாள். நீ உன்னுள் உள்ள ஒளியை உணர்ந்தால் இருள் உன்னை தொட்டுக்கொள்ள முடியாது. அந்த ஒளியை பற்றிக்கொள் தங்கமே.
ஒவ்வொரு நாளும் சிறு நேரம் அமைதியாக அமர்ந்து உன் இதயத்தின் ஆழத்தில் அந்த ஒளியை உணர முயற்சி செய். மூச்சை மெதுவாக இழுத்து, அம்மனே, உன் சக்தி என்னுள் விழிக்கட்டும் என்று சொல்லு. அந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல, அது உன் ஆன்மாவை உயிர்த்தெழச் செய்யும் மந்திரம்.